எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹேமாஸ் வேர்ல்ட் சேனல். தொடர்ந்து நிறைய ஆக்டர் மற்றும் ஆக்ட்ரஸோட பயோகிராஃபி வந்து பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இன்றைக்கி ஊர்வசி அவர்களோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அவங்களோட உண்மையான பேர் கவிதா ரஞ்சினிங்க. அவங்க கேரளா பொண்ணாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் சுந்தரினியும் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வந்து ஊர்வசி அவர்கள் தான் வருவாங்க. முந்தானை முடிச்சு படத்தில் கே பாக்கியராஜ் இயக்கம் பண்ணி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் மூவியில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. சின்ன வயசுலேருந்தே நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க. மலையாளத்தில் ஒரு சின்ன சைல்டு ஆர்டிஸ்ட் கேரக்டர்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க பூர்வீகம் வந்து கேரளா தான், ஆனால் படித்தது நடித்தது எல்லாமே தமிழ்நாடு தான். முந்தானை முடிச்சு படத்தில் அவங்க சிஸ்டர் கலாரஞ்சினியை தான் வந்து ஆடிஷனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கூட கவிதா ரஞ்சினி அதாவது ஊர்வசி அவர்களும் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க அக்காவுக்கு வந்து அதை ஒழுங்காக டயலாக் தமிழ் பேச தெரியாதனால அவங்களுக்கு வந்து ஒழுங்காக டயலாக் படிக்க தெரியல. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் டயலாக் பேப்பர் கொடுத்தாங்க. உடனே அது ஊர்வசி பிடுங்கி, என்ன படிக்கிற நீ, இப்போ நான் படித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு உடனே அதை பிடுங்கிட்டாங்க. அதை பார்த்துட்டும் பாக்கியராஜ் அவங்களுக்கு வந்து ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகி அவர் வந்து ரொம்ப திட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர்வசி அவர்கள் வந்து என்ன ஆனாலும் இவர் முகத்தில் முடிக்கவே கூடாது, என்ன இவர் இப்படி சிடுன்னு பேசுகிறாரு, அந்த மாதிரியெல்லாம் ஊர்வசி அவர்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் ஃபைனலி ஊர்வசி அவர்கள் தான் பாக்கியராஜ் அவர்களுக்கு ஜோடியாக நடிக்கிற மாதிரியே ஆயிடுச்சு. ஊர்வசி அவர்களுக்கு நடிக்கிறத விட படிப்பு மேலே அவ்வளோ ஆர்வமாம்மா, ரொம்ப பிடிக்குமாம்மா. எப்போவுமே படிக்கணும்னே நடிச்சிட்டு இருப்பாங்களாம்மா. ஆனால் நடிக்கிறதுல அவங்களுக்கு விருப்பமே இல்லையாம்மா. 30+ படம் நடித்தாலும் படிக்க தான் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்காமா. ஸ்கூல் போகணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குமாம்மா. இதனாலேயே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே அவங்கள கலாய்ப்பாங்களாமா. என்ன ஊர்வசி படிக்கலையா அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணுவாங்களாமா. ஷூட்டிங் முடிச்சோடனே புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்களாமா. நடிக்க வரும்பொழுதே அவங்களுக்கு வந்து 13 வயசு தானாமா. அதாவது 9th ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க படிச்சுட்ருக்கிற அந்த வயசு. அதனால தான் படிப்பு மேலே அவ்வளோ தீராத காதல் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஒரு படம் முடிச்சுட்டும் இதை முடிச்சுட்டு நம்ம படிக்க போயிடுவோம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டே இருந்தாங்களாமா. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க ஸ்கூல் போகவே முடியலை. அதனால வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க, நான் என்னதான் 100 படங்கள் நடித்தாலும் என்னாலேயே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருப்பாங்க. 100 படங்களுக்கு அப்புறம் இனிமேல் எங்கே போய் படிக்கிறதெல்லாம், நம்ம லைஃபே இந்த ஆக்டிங் தான் அப்படின்னு அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஆரம்ப கால பயணத்தில் கிளாமராக தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முந்தானை முடிச்சு படத்தில் கூட கிளாமராக தான் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா, சின்ன வயசில் என்னால் எதுவுமே எனக்கு தெரியாது, அசால்ட்டாக பண்ணிட்டேன், ஆனால் அது கிளாமர்னே எனக்கு தெரியாது, அது ஆபாசனே எனக்கு தெரியாது, அந்த வயசில் தான் நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. முந்தானை முடிச்ச படத்தில் கண்ணா திறக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்திருக்கும். அதில் வந்து கலராக ட்ரெஸ்லாம் போட்டு கிளாமரஸாக ட்ரெஸ் போட்டு வந்து வருவாங்க. அந்த சாங் ஷூட்டில் பாக்கியராஜுக்கு வந்து அவ்வளோ டான்ஸ் ஆட தெரியாதனால கோரியோகிராஃபரே அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து டான்ஸ் பண்ண சொன்னாங்களாம். அதையும் அவங்க பண்ணாங்களாம். என்னதான் ட்ரெஸ் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் கூட ஈஸியாக அதை வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நான் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படிக்கணும், அதனால் நான் அதை சீக்கிரம் முடிக்க எவ்வளோ சீக்கிரம் முடிக்குமோ அவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஊர்வசி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இயக்குனர் மற்றும் நடிகர் தியாகராஜன் தான் அவங்களோட க்ளோஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். இவங்களோட கஷ்டங்களில் எல்லா நேரத்துலையும் வந்து தியாகராஜன் அவர்கள் வந்து இவங்க கூட இருந்திருக்கிறதா வந்து ஊர்வசி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தியாகராஜன் அவர்களோட படத்தில் ஃபர்ஸ்ட் பேர் ஊர்வசி தானாமா. கொம்பேரி மூக்கன் அப்படின்ற படத்தில் 2 பேரும் வந்து நடிச்சிருக்காங்க. அப்பையிலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஊர்வசி அவர்கள் ரொம்ப இன்னசென்ட்டாமா. அவங்க அப்பா தியாகராஜன் கூட மட்டும் இல்லாமல் அவங்க பையன் பிரசன்னா கூடவும் மன்னவா அப்படின்ற மூவி வந்து நடிச்சிருக்காங்க. சுந்தரினியும் சுந்தரன் நானும் அப்படின்ற பாட்டு வந்து ரொம்பவே ஹிட் ஆச்சு. அந்த டூயட் சாங் வந்து இப்போ வரைக்குமே பேசும் பொருளாக தான் இருக்குது. அந்த டூயட் சாங்கு கமல்ஹாசன் அவரை வந்து ஒரு குருவாகவே நான் நினைக்கிறேன். அவர் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் அவர்கள் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார், அவரையுமே குரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வசி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நடிக்கிறது, காமெடி, இதை 2யுமே தாண்டி ஊர்வசி அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க மகளிர் மட்டும் படத்தில். அந்த கேரக்டரில் இருக்கிறவங்க அவங்களோட எக்ஸுக்கு பாடுற மாதிரி ஒரு
அவங்க பாட்டு வந்து பாடியிருக்காங்க. அவங்க வாங்காத அவார்டே கிடையாது. ஆச்சி மனோரமாவுக்கு அப்புறம் காமெடியில் கலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்கன்னா அவங்க ஊர்வசி தான். குடும்ப வாழ்க்கையில் என்னதான் பல பிரச்சனைகள் வந்தாலும், குடிக்க அடிமையானாலும், ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணி இப்போ அழகான 2 பசங்க அப்படின்னு வந்து அவங்க வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஊர்வசி நடித்ததுலேயே உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த படம் பிடிக்கும், அவங்கள உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.